அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம IPL 2025 மெகா ஆக்ஷன் ரிலேட்டடான மீட்டிங் BCCI அண்ட் பிரான்சைஸ் ஓனர்ஸ்க்கு நடுவுல நடந்துச்சு. அதுல டிஸ்கஸ் பண்ண டாப் 3 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மீட்டிங் லாஸ்ட் ஜூலை 31 கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம சேனல்ல அதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அதுல நிறைய விஷயங்கள் IPL பிரான்சைஸால BCCI வைக்கப்பட்டது. அதுல வெளிவந்த சில இன்ட்ரெஸ்டிங் டாப் 3 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். தேர்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் பாலிசி. லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த ரிட்டன்ஷன் எப்படி அப்படின்னா டோட்டலா 4 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிக்கலாம். 3 இந்தியன் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபாரின் பிளேயராக இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2 இந்தியன் அப்படி இல்லைன்னா 2 ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கலாம். இதுதான் லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த ரிட்டன்ஷன் பாலிசி. பட் இந்த இயருக்கு பிரான்சைசஸ் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 7 to 8 பிளேயர்ஸ் ரீடைன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அதுல இத்தனை ஃபாரின் பிளேயர் தான் இத்தனை இந்தியன் பிளேயர் தான் இருக்கக்கூடாது. அந்த டீமுக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்க எடுத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு சஜஷனும் IPL பிரான்சைஸ் ஓனர்ஸால BCCI வைக்கப்படுது. சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே அவங்களோட சஜஷனை BCCI வாங்கியிருக்காங்க. பட் இன்னும் ஃபைனல் டெசிஷனுக்கு எதுவும் வரல. அப்படி வந்தா அது ரிலேட்டடான கம்ப்ளீட் வீடியோவும் நம்ம சேனல்ல ஷேராக போடுவோம். செகண்ட், மெகா ஆக்ஷனோட டியூரேஷன் பீரியட கம்மி பண்றது. யூசுவலா இப்போதைக்கு மெகா ஆக்ஷன் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வருது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் IPL ஓனர்ஸோட சஜஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு ஒருக்க வந்தா நல்லா இருக்கும்ங்கிறது அவங்களோட தாட்டாக இருக்கு. இது ரிலேட்டடா என்ன முடிவு BCCI எடுக்காங்கன்னு பார்க்கலாம். யூசுவலா எல்லா கேப்டு பிளேயர்ஸோட பேஸ் பிரைஸும் மேக்ஸிமம் 2 crores வரைக்கும் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பிரான்சைஸ் ஓனர்ஸ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த பேஸ் பிரைஸ் காரணத்தினால அன்சோல்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டும் இருக்காங்க. அதை ரெக்கவர் பண்றதுக்கு கேப்டு பிளேயர்ஸோட பேஸ் பிரைஸ கொஞ்சம் லோ பண்ணலாங்கிற ஒரு சஜஷனும் வைக்கப்பட்டிருக்கு. டிசியை பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷனோட ஐடியாவே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது. என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது ஒரு பெரிய சஜஷன். ஒரு ஓல்டு மெத்தட திரும்பவும் கொண்டு வரதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2008ல இருந்து 2021 வரைக்கும் இருந்த ஒரு ரூல் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷமோ இல்ல அதுக்கு மேலேயோ ஆயிருச்சு அப்படின்னா அந்த பிளேயரை அன்கேப்டு பிளேயரா டீம்ல நம்ம பிக் பண்ணிக்கலாம். இதை BCCI சஜஸ்ட் பண்ணது வேற யாருமே இல்ல, நம்ம CSK ஓட காசி சார் தான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா டோனி ரிட்டையர்ட் ஆகி நியர்லி 4 to 5 இயர்ஸ் ஆயிருச்சு. சோ மெகா ஆக்ஷனும் நெக்ஸ்ட் இயர் நடக்குங்கிற காரணத்தினால டோனிய அன்கேப்டு பிளேயரா 4 crores எடுத்துடலாங்கிறது தான் CSK ஓட பிளானா இருக்கு. CSK தவிர வேற எந்த டீமுமே இந்த ரூலை கொண்டு வரதுக்கு ஆதரிக்கவே இல்ல. SRH ஓட காவ்யா மாறன்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை எப்படி நம்ம அன்கேப்டு பிளேயர்ன்ட்டு நம்ம கொண்டு வர முடியும், இது அந்த பிளேயரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அந்த ரூல் அப்படி வரல, நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்றதும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது CSKக்கு பாதிப்பாக ஆகலாம். சோ இந்த விஷயங்கள் தான் அந்த மீட்டிங்ல பேசப்பட்ட கீ மேட்டர்ஸா இருந்துச்சு. இது ரிலேட்டடான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதையும் நம்ம சேனல்ல ஷேராக கொடுப்போம். நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.